அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இச்சை உடம்புல அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம், நம்ம உறங்கினதுக்கு அப்புறம் அந்த இச்சை உடம்பு வந்து எப்படி போயிட்டு வேலை செய்யுது, அது நெற்றிக்கண் பார்வையில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தோம். அந்த வகையில் நம்ம சொன்ன காட்சிகள், இது வந்து இரண்டாவது காட்சி. இந்த முட்டை போன்ற உருவமாக இருக்கும். அதோட எண்ணத்திற்கு இச்சைக்கு தகுந்த மாதிரி அதோட குணங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நிறங்கள் மாறும்னு சொல்லிட்டு, இக்காட்சி பார்வைக்கு அருவருப்பாகவும் அச்சம் தருவதாகவும் இருக்கும். அப்பாற்பட்ட உடம்புகள் மிக தாழ்ந்த ஆன்மாக்களுடைய இச்சை உடம்புகளாகும். அவற்றின் அன்னையுடம்பை எட்டி அல்லது தனியாக இயங்கும் ஆற்றல் இருப்பதில்லை. அங்கு காணும் நிறங்களும் வர்ணங்களும் அவற்றுடைய தன்னல இச்சைகளையும் முரட்டு சுபாவங்களையும் குரூர குணங்களையும் வஞ்சிக்க தொழில்களையும் காட்டுவனவாகும். அந்த இச்சையுடம்புகள் உறங்குகின்றவனுக்கு மேலாக மிதப்பதை தவிர வேறு இடங்களுக்கு செல்ல அவற்றிற்கு சக்தியற்றவையாக இருக்கும். இந்த உடம்பு அதம உடம்புகள் என்று நாம் குறிப்பிடுறாங்க. உங்களுக்கு இதை பிக்சரில் உங்களுக்கு போடுறேன். அதம, மத்திமர், உத்தமர் என்று 3 உடம்பு இருக்கும். சரிங்களா? பல இச்சையுடன் கூடிய உடம்புகள் அவ்வளவு அருவருப்பாக இராவிட்டினும் அவற்றின் நிறங்கள் எல்லாம் சுயநலத்தை காட்டுவதால் மங்கள் நிறங்களாகவே இருக்கும். மிக கொடிய குணங்களை காட்டும் இருண்ட கருப்பு அங்கு காணப்படுவதில்லை. இந்த மத்தம உடம்புகள் யாவும் அறைக்குள்ளேயே மிதந்து கொண்டிருப்பதென்று சொல்வதற்கில்லை. சில அங்கனம் மிதந்து கொண்டும் இருக்கலாம். வேறு சில வீட்டை விட்டு வெளியே செல்வதும் சற்று நேரத்தில் உள்ளே வருவதுமாயிருக்கும். அந்த உடம்புகள் முன் கூறப்பட்ட உடம்புகளை விட பிரக்ஞை கூடுதலாக உடையன. ஆதலால் உறங்குகின்ற அன்ன உடம்பை விட்டு சற்று தூரம் செல்லவும் திரும்ப வரவும் சக்தி உடையவை. போர்லோக அலைகள் புறத்திலிருந்து இவற்றை தாக்கும் பொழுது மிகவும் தாழ்வான அலைகள் அவற்றை தாக்க முடியாது போகும். ராஜக குணம் அலைகளும் சில சாத்துவகுண அலைகளும் அவற்றின் எதிரொலிக்கும் பொழுது அங்கு பல அழகான வர்ண மின்வெட்டுகள் தோன்றுவதும் மறைவதும் பார்வைக்கு விலை உயர்ந்த வானவேடிக்கைகள் போன்று இன்பகரமாய் இருக்கும். இந்த உடம்புகளுடைய மக்கள் மத்திமர் என்று நம் கூறலாம். இவர்கள் விதிவிலக்குகளை ஒருவாறு அனுசரிப்பார். ஊரோடு ஒக்க ஓடு என்ற கொள்கையை கடைபிடிப்பவர்கள். அவர்களிடம் கொலை, களவு, காமம், கல்லுண்டல், பொய்சாட்சி முதலிய பஞ்சமா பாதங்கள் பெரும்பாலும் காணப்படுவதில்லை. குடும்பம், அன்பு, இனப்பற்று, நாட்டுப்பற்று முதலிய நற்குணங்கள், பக்தி, சத்தியம் போன்ற நற்குணங்கள் அம்சம் மக்களிடாக காணப்படுவார்கள். இது அடுத்து மூன்றாவதாக மிக மிக அழகான இச்சையுடம்புகளும் அபூர்வமான அந்த உறங்கு கூட்டத்திலேயே காணப்படலாம். அவை மிக சிலவாக மட்டுமே இருக்கும். சிலானதாக மட்டுமே இருக்கும். அது உத்தம மக்கள் உடம்புகள். அவற்றை நான் உங்களுக்கு பிக்சர் போகிறேன். அந்த ஆன்மாக்கள் அறைக்குள் காணப்படுவதில்லை. அவற்றுடன் ஸ்தூல உடம்புகள் இளைப்பார உறங்கி கிடக்கும் பொழுது அந்த மேன்மக்கள் தன் நுண்ணுடம்பில் பரோபகார வேலையின் பொருட்டு உலகம் முழுவதிலும் சுற்றி தீர்வர். அல்லாது உணர்ச்சியின்றி அங்கு அறைக்குள் மிதந்து கொண்டு இருப்பதில்லை. அவர்கள் உடம்புகளும் மிக அற்புதமான பல அழகிய வர்ணங்களால் நிறைந்திருக்கும். புறத்திலிருந்து போர்லோக அலைகள் அவர்களை தாக்குவதற்கு பதிலாக அவர்கள் தாமாகவே உத்தம அலைகளை உண்டு பண்ணி உலக நன்மையின் பொருட்டு அவற்றை நாற்புறமும் வெளியே இடைவிடாது அனுப்பி கொண்டிருப்பர். அவர்கள் உயிர் வருங்கணங்களுக்கே ஆசீர்வாதமாய் இருப்பர். இம்மூவகை மக்களும் உறங்கி கிடக்கும் அன்ன உடம்பிற்கு ஏதாவது இடைஞ்சல் நேருமாயின் இமை கொட்டும் நேரத்தில் உள்ளே வந்து புகுந்து கொள்வர். அவர்கள் அச்சமயத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்கள் கப்பா இருந்தாலும் சரி, மனோ வேகத்தில் அவர்கள் வீடு வந்து சேருவர். இதுதான் அந்த தலைப்பு. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.